நம்ம வெண்பாவை நாளைக்கான எபிசோடில் காப்பாற்ற இருக்கிறாங்க. ஸோ ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்திருக்கிறாங்க. அந்த எபிசோடுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வெண்பாவை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கலாவதி வெளியில் வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ மல்லி தீபன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கலாவதி வந்தாங்க. அந்த சமயத்தில் மல்லி அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த கலாவதியோட அந்த கிரிமினல் மைண்ட் அப்படிங்கிறது எப்படியோ எஸ்கேப் ஆகி தப்பிச்சிடுறாங்க. மல்லியால அவங்கள நெருங்க கூட முடியல. இந்த சூழ்நிலையில் அவங்க தீபன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. தீபனுமே இப்போ தீபிகா கிட்ட உதவியை நாடுறாங்க. அப்படிங்கிறப்ப தீபிகா ஓரளவு நல்லவங்களா மாறி இருக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை விஷயத்துல நம்ம தவறு பண்ணிட்டோம், ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு ஒரு பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன் தீபன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப நான் நிச்சயமா உதவி பண்றேன், வெண்பாவை நான் காப்பாத்தி நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தீபன் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா மல்லி மேல அவ்வளோ கோபமா இருந்த தீபிகா இவ்வளோ இறங்கி வந்ததே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொன்னாலுமே வெண்பாவோட இந்த நிலைமைக்கு தீபிகா தான் ஒரு காரணம். அப்படிங்கிறப்ப அவங்க மேலே நமக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறாத ஒரு வடுவாக தான் இருந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் காப்பாற்றியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு ஆற்றல் நம்ம அடைஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இப்போ கலாவதியோட ஃபோனை வச்சு தான் அடுத்து ட்ராக் பண்ண போகிறாங்க. எப்போதுமே மொபைலை அடிக்கடி இந்த கொள்ளைக்காரங்க வந்து மாற்றிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னு சொன்னாலுமே ஒவ்வொரு மொபைலாக வாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மொபைலில் ஒரு நம்பர் இருக்கும், அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கலாவதியை நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தீபிகா இன்னொரு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமாக இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஆம்புலன்ஸில் தான் இந்த கலாவதி இந்த குழந்தைங்களை கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ போலீஸுக்குமே தெரியுது. இப்போ போலீஸுமே அவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. ஸோ வெண்பாவையும் சரி அங்கே இருக்கிற குழந்தைகளையும் சரி நல்ல விதமாக போலீஸ் மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ விஜய் மல்லி 2 பேருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேற என்ன வேணும், சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.